ஹலோ, என்ன கருணா, ஏதாவது பிரச்சனையா? என்ன மேட்ரு? எங்க போலீஸ் ஸ்டேஷனே உன் கண்ட்ரோல்ல இருக்கு, மெரினா பீச் உன் கண்ட்ரோல் இல்லையா? நான் குஞ்சேத் சார், நான் சொல்கிறேன். அது ஒண்ணுமில்ல, காலேஜ் பசங்களை பீச்சில் வெட்டுறதுக்கு நம்ம பசங்க துரத்துனதை பார்த்ததா நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது. விஷயம் வேற எங்கேயாவது போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும் இல்லையா? பார்த்து போட சொல்லு கருணா. ஃபோன் பண்ணுது யாரியாட்டு? விரட்டினதை பார்த்ததா பலூன் சுடுற கடைக்காரன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் பார்த்தியா? பலூன் கடைக்காரனா? யார் அவங்களாம் ஏன் முட்டி போட்டுட்டு இருக்காங்க? இதுல ஏதோ ஒரு போலீஸ்ல போட்டு குத்துக்குதா தம்பி அந்த விசாரிக்க சொல்லிக்கிறேன். அப்பதான் போட்டோ நல்லா இருக்கும். கேமரா ரெடியா? ரெடி. போட்டோ வச்சுக்கலாம். அண்ணன் கூட கட்டுப்பிச்சு ஒண்ணு. ஜெயிலாண்ட, போலீஸ் ஸ்டேஷனாண்ட, ரயில்வே ஸ்டேஷனாண்ட பெரிய பெரிய கட்டுவட்டா வைங்கடா. அண்ணன் வந்துடா. சரா ஓகேடா தம்பி. நீ கலகியா? நான் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டான். அப்படியா? யாரா ஃபோன் பண்ணுது? என்ன கேட்டோ சொல்ல மாட்டேன். யாரா சொன்னது? யாருன்னு கேட்கறேன்ல. நான் தான் சொன்னேன். நீதான் போலீஸ்ல போட்டுக்கிட்ட. நந்தா விசாரிச்சுக்கிறல்ல, ஆம்பளை விசாரிக்கிற பொம்பளை எதிரி குறுவர. ஆசாரி அடிக்கிற கத்தி ஆம்பளை குத்துனாதா இறங்கும், பொம்பளை குத்துனா இறங்காதா? உசுர போன வருமாயா? எனக்கு உசுரியா உசுரு ஒன்னா பாய். எந்த ஊர் ராணி? திருநெல்வேலினா. அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கிறானா? நான் தான் கடை போட்டு பொழிச்சுக்கோன்னு சொன்னேன். மூஞ்சி தெரியாதவெல்லாம் கடை போட விடாத எத்தப்பா சொல்லிக்கிறேன். இப்போ பத்தி என்னாச்சுன்னு உங்க ஆளுங்கன்னு தெரியாதுன்னு தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன். பண்ணி பாரு. பண்றா. சோழகதிர் இருக்கிற பாட்டு கூட சொல்லிச்சுன்னா மேலுமே அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறானா. ஏய், இனிமே உன்னை கடல் செடிங்க அதை பார்த்த மீனுக்கு இறையாயிடல. பட்டா வடிப்படா. யாரையும் நம்பாதையா? வடி. சந்திரசேகர் வெரி சின்சியர் ஆஃபீஸர் சார். அவர் பண்ண எந்த ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. காசு பண்ணது காசுப்படாத ஆள். அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைல் இருக்கு சார். ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி கிளீன். ஓ, ஃபர்ஸ்ட் போஸ்ட் கேட் மதுரை. எஸ் சார். அப்போ நீங்க தான் அங்கே ரூரல் எஸ்பி? எஸ் சார். குட் சாய்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ஃபைல்ல கருணா சம்பந்தப்பட்ட எல்லாம். சாரி சார், அந்த ரிப்போர்ட்ல கருணா பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதை ஃபாலோ பண்ணா டைவர்ட் பண்ணும். யூ மீன் இஸ் ரன்னிங் ஏ பிளாக் கவர்மெண்ட்? எஸ் சார். கார்பரேட் முதலாளிங்க, அரசியல்வாதிங்க, ரியல் எஸ்டேட், சினிமான்னு எல்லாரோடையும் கருணா ரொம்ப நெருக்கமாக இருக்கான். இன்ஃபேக்ட் கொலை பண்ணுறத ஒரு வருமானமுள்ள தொழிலாக மாற்றினதே அவன் தான். நான் கொஞ்ச நாள் அவனை ஃபாலோ பண்ணதில் அவனுடைய நெட்வொர்க் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கூலி கொலைகளுக்கும் காரணம். 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க. திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க. கோயம்புத்தூரில் தொழிலுக்காக பண்ணாங்க. கடலூர், விழுப்புரத்தில் அரசியலுக்காக பண்ணாங்க. சென்னையில் மட்டும்தான் சார் பணத்துக்காக கொலை பண்ணாங்க. இன்றைக்கி அது வைரஸ் மாதிரி நாடு பூரா பரவி இருக்குன்னா அது காரணம் கருணா தான் சார். கருணாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் கடலுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்குவான். பிரச்சனை முடிஞ்சால் தான் கடலை விட்டு வெளியில் வருவான். ஸோ கருணா மட்டும் இல்லை, மொத்த நெட்வொர்க்கை எராடிகேட் பண்ணணும். அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் வேணும். கண்டிப்பா. தேங்க்யூ சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிலர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட டீமை நானே உருவாக்கிக்கிறேன். 1 வீக்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சப்மிட் பண்ணுறேன் சார். Chandrasekhar, sir, CM is very sensible about this issue. Don't bother about anybody, there won't be any interference. At any time, you can call me in the hotline, okay? I am Chandrasekhar, Inspector. குணசேகரன் ரைட்டர் சார். Singiraj, Constable. கோபால்சாமி கான்ஸ்டபிள். பரமசிவம் கான்ஸ்டபிள். இருதயராஜ் கான்ஸ்டபிள் சார். சித்ரா எஸ்ஐ சார். இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது.
ஆனால் போலீஸ்னா அப்படி தான் இருக்கணும்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை நான் சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நான் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிற வரைக்கும் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் இருங்க. ஓகே எஸ் சார். ரைட்டா, நீங்கள் மட்டும் இருங்க. சார் எஃப்ஐஆர் புக், எஃப்ஐஆர் இண்டெக்ஸ், கரண்ட் ரிஜிஸ்டர், ப்ராக்ரஸ் ரிஜிஸ்டர், ஆஃபீஸ் ரிஜிஸ்டர், கன்விக்ட் ரிஜிஸ்டர், கன்விக்ட் மெமோரண்டம், கிரைம் அப்ஸ்ட்ராக்ட், இந்த ஸ்டேஷனோட கிரைம் சார்ட், இதெல்லாம் எனக்கு உடனே வேணும். நாளைக்குள்ளே கொடுத்துறேன் சார். ஏன், எந்த ஃபைலும் இல்லையா? எல்லா ஃபைலும் இருக்கு சார். அதை நான் தூசி தட்டி எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் போலீஸ்னாலே பொதுமக்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. வருஷம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சா நீங்களாம் பாதி பேருக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவீங்க. போங்க, கேட்ட ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். ஆல்வின், ஆல் தி பெஸ்ட். நேர்மையான போலீஸ்காரன் யாரோட காலையும் விழக்கூடாது. விட்டு கொடுத்து வாழுங்க, சந்தோஷமா இருக்கும். உட்கார்றா. அமைச்சர் ஆசைப்பட்டார், நான் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இது எங்க பரம்பரை சொத்து. அதான் பணம் கொடுக்குறேண்ணா. 200 கோடி மதிப்பு 2 கோடிக்கு கேக்குறீங்க. அது கவர்மெண்ட் வேலை, இது கர்ணா வேலை. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேசுறது மாதிரி எந்திரிக்கிறேன்? கர்ணா விட கமிஷனர் பெரிய ஆளா? கத்திக்கு தெரியுமாடா கமிஷனர்னு? நீ என்ன பண்ணாலும் சரி, என் பரம்பரை சொத்து நான் கொடுக்க மாட்டேன். சொத்து முக்கியமா, உயிர் முக்கியமா? அமைச்சர, சொத்துக்கு ஆசைப்பட்டவன நான் அனுப்பிச்சிட்டேன். நமக்கு அனுப்ப வேண்டியதை நீங்க அனுப்பிச்சிருங்க. இலவச சட்ட ஆலோசகருங்கிற இவ்வளோ சில்லற புழங்குது. இதில் பாதி கொப்பைங்களுக்கு தான் போகுது. அதில் பாதி எங்களுக்கு தானே வருது. இதில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் அன்பு புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர். டீ குடிக்கிறலாம் சேர்த்தான். புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் எப்படி நம்ம எழுத்தெழுப்புக்கெல்லாம் வருவாரா? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல நாராயணா. கொஞ்ச நாளைக்கு சட்ட அலுவலகத்தை மூடித்தான் வைக்கணும். மூடி வைக்கணுமா? நாங்கள் பார்க்காத இன்ஸ்பெக்டரா? ஏசி டிசி கமிஷனர் எல்லா காக்கையும் பார்த்துருக்கோம். புதுசாக ஸ்டேஷனுக்கு வரும்போது இப்படி தான் கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வரப்பாக வருவாங்க. ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிரும். என்ன கட்டிங் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. நாராயணன் எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. வேண்டாம் நாராயணா, நான் சொல்றத கேளு. இவர் தான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர். இங்க யாரை போட்டு தள்ள வந்திருக்காருன்னே தெரியல. என்னடா சொல்றீங்க? போட்டு தள்ளலாம். கொஞ்ச நாளைக்கு மூடித்தான் வைக்கணும் போல. என்னடா கட்டிங்கே கட்டிங்க, கலெக்ஷன்ல 1000 ரூபா குறையுது. ஒரு நிமிஷம் அண்ணா, ஏட்டோட புள்ள பேசுறான். சொல் தம்பி. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயண்ணே. அண்ணே, குப்பத்தில் இந்த பலூன் விற்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து முட்டி போட வச்சிருந்து அடிச்சிங்கல்ல, அதில் ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டு வெறப்பா சுற்றிட்டு இருக்கானே. அன்னைக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்லண்ணே, அந்த ஃபோட்டோவில் பின்னாடி அவனை நான் பார்த்தனே. அவன் தான் இப்போ யூனிஃபார்மோட இருக்கான். அவன் தான் புதுசாக வந்திருக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு பேசிக்கிறாங்கண்ணே. சொல்றது உண்மையா பொய்யா? சரி, நான் வச்சுறேண்ணே. ஏய், என்னடா அது? நம்ம பீச்ல நமக்கு தெரியாம ஒரு போலீஸ்காரன் வேவு பார்த்துனுக்குறோம். நோட்டா பண்ணிட்டுக்கிறீங்க. Hi guys. It's highly confidential assignment.
டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி, கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் இவங்களை தவிர டிபார்ட்மெண்ட்டில் வேறு யாருக்குமே தெரியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். சார் சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் வை ஐ நீட் யூ. இட்ஸ் ஓகே சார். ஆல்வின், குட் ஜாப். எஸ் சார். மாட்டாங்குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுமே கருணாவுடைய கண்கள். நாம எந்த பக்கத்துல இருந்து என்ட்ரு ஆனாலும் எங்க இருந்து யார் பார்க்கறாங்க நமக்கே தெரியாது. குப்பத்துக்குள்ள என்ட்ரு ஆனோடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5 நிமிஷம் தான். 299 செகண்ட்ல ஃபயர் பண்றோம். மொத்தம் 3 ஆக்ஷன்ஸ். குப்பம் என்ட்ரி, கருணாவோட வீடு, அண்ட் தென் என்கவுண்டர். ஓகே, ஃபோன். வீட்டில் இருந்தா? எஸ் சார். சூழ்நிலையை சொல்லுங்க. போலீஸ்காரன் பொழப்பு இப்படி தான் போக போக அவங்களுக்கே புரியும். நான் அப்புறம் பேசுகிறேன். ஆல்வின், பை பை. நான் பேச சொன்னேன். போங்க பேசுங்க. சாப்பிட்டியாடா? நான் பார்த்துக்கிறேன் செல்லம். ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, பை. அதிகாலை 3 மணிக்கு நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும். சர்வேலன்ஸ் பொறுப்பு உங்களுது. கொஞ்சம் முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போயிருங்க. உங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோனில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் சார். பி அலர்ட். வெரி ஸோ கன். குட், கோ. இந்தாங்க இந்தாங்க. இனிமேல் இதில் தான் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஆல்வின், சொல்லுங்க. பி கேர்ஃபுல். சார், ஆல்வின் சுதான் பேசுகிறேன். ஓவர். ஆல்வின் சுதான், பவர். ஆல்வின், ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு அட்டாக் சார். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நான் திரும்பவும் கால் பண்ணுறேன் சார். ஓவர். அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? அப்ராக்சிமேட்லி 100 ஃபீட் இருக்கும் சார். இட்ஸ் நாட் சேஃப். ஒரு 200 மீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே சார். கூப்பிடுங்க. ஆல்வின் சார். சொல்லுங்க. சார், ஒரு சில பேர் நடமாட்டம் இருக்குது. காரணம் தம்பி டக்ளாஸும் இல்லை, தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தீங்கன்னா நம்ம பிளான் படி அட்டாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சார். ஓவர். ஓகே ஆல்வின், நாங்கள் வரோம். ஓகே சார். வேர்ஸ் யுவர் கன்? செக் யுவர் புல்லட்ஸ். ஆல்ரெடி லோடட் சார். ஓகே, வில் ஸ்டார்ட்.
சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் வை நீட் யூ. இட்ஸ் ஓகே சார்.